నజరేయుడా నా యేసయ్యా ఎన్నెన్ని యుగాలకైనా ఆరాధ్య దైవం నీవేనని గలమెత్తి నీ కీర్తినే చాటరా నజరేయుడా నా యేసయ్యా ఎన్నెన్ని యుగాలకైనా ஆராத்ய தேவனுடைய பிரசன்னத்தால ஆண்டவரே உம்முடைய மகிமைகளை நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. சிந்தையுடா నా యేసయ్యా సీయోను శిఖరాగ్రము నీ సింహాసనమాయనా సీయోను శిఖరాగ్రము నీ సింహాసనమాయనా సీయోనులో నిన్ను చూడాలని ఆశతో ఉన్నాను నా యేసయ్యా సీయోనులో నిన్ను చూడాలని ఆశతో ఉన్నాను నా యేసయ్యా నీకే వందనం నీకే వందనం నీకే వందనం నీకే నీకే వందనం నీకే వందనం నీకే వందనం నీకే వందనం. பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கால தியானம், விலகி ஓடு நாடு. எதை விட்டு விலகி ஓடணும், எதை நாம் நாடணும், தேவன் எங்களோடு பேசும் இந்த காலங்களில் இந்த வார்த்தையை கொண்டு எங்களை பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். The second Timothy, second chapter from 20th verse. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவை. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமான எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாகப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமா இருப்பான். இந்த பூமியில மனுஷனும் ஒவ்வொரு பாத்திரங்கள், இந்த ஒரு வீட்டுல இருக்கிற பாத்திரங்கள் நம்ம எப்படி உபயோகம் பண்ணுகிறோம், நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கிறோம். தேவனுடைய வீட்டில நம்மளை படைத்த ஒவ்வொரு பாத்திரங்களும் அவருடைய வேலைக்காக, அவருடைய ராஜ்யத்துக்குரிய வேலைக்காக நாம் பயன்படுகிறோமா? நாம் பயன்படாத பாத்திரமா நம்ம இருக்கிறோம். நம்ம வீட்டிலேயே சில பாத்திரங்கள் டெய்லி யூஸ் ஆகும். சிலது வாரத்துக்கு ஒரு முறை, மாதத்துக்கு ஒரு, சிலது வருஷத்துக்கு ஒரு முறை. ஆனா நம்முடைய ஜீவியத்துல தேவனுக்காக, நம்மளை படைத்த தேவனுக்காக என்ன செய்யும்? நாம் யூஸ்ஃபுல்லா இருக்கிறோமா? இல்லை என்றால் ரஸ்ட் ஆயிட்டு யூஸ் இல்லாம இருக்கிறோமா? மேலான தோற்றங்கள், வேஷம் தரித்தவர்களாய் நாம் தான் எல்லாமே செய்யறோம்ன்ற மாதிரி ஸ்டேட்டஸும், இவைகள் நாம் மனிதர்களை நாம் திருப்தி பண்ணலாம். ஆனா தேவனை, அவருடைய பார்வையில நாம் என்ன பாத்திரங்கள் நாம் இருக்கிறோம்? The second Timothy, second chapter, 22nd verse. Flee the evil desires of youth and pursue righteousness, faith, love and peace, along with those who can on the Lord out of a pure heart. Don't have anything to do with foolish and stupid arguments, because you know they produce quarrels. And the Lord's servant must not quarrel. Instead, he must be kind to everyone, able to teach, not resentful. నీవు యవ్వన ఇచ్చల నుండి పారిపోము, పవిత్ర హృదయముల ఈ ప్రభువునకు ప్రార్థన చేయ వారితో కూడా నీతిని, విశ్వాసమును, ప్రేమను, సమాధానమును వెంటాడు. నేర్పు లేని మూడుల వితర్క్యములు, జగడములు పుట్టించునని ఎరిగి అట్టి వాటిని విసర్జించు. సత్య విషయమైన అనుభవ జ్ఞానము వారికి కలుగుటకై దేవుడు ఒకవేళ எதிராடு வாரிக்கு மாறு மனசு தயச்செய்யணும். அன்றியும் பாலத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும்
விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. இந்த வசனத்தில் நாம் தியானிக்கும் போது நீ விலகு ஓடிய தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டிய காரியம். வேதத்தில் அநேகரை நாம் பார்க்கிறோம், தேவனோடு ஒட்டி இருந்தவர்களை, அவரோடு நடந்தவர்கள் இந்த உலகத்தின் பாவத்திற்கு விலகி ஓடினார்கள், இந்த உலக சிநேகத்தை விட்டு ஓடினார்கள், இந்த உலக ஆசையிலிருந்து விட்டு ஓடினார்கள். நாம் அதுக்கு மாறாக உலகத்துக்கு நாம் ஓடுகிறோமா? உலக ஆசைகளை நாம் பின்தொடர்கிறோமா? உலக பதவிகளும் பட்டங்களும் பணமும் இவர்களுடைய பொருட்கள் மேல் நம்முடைய உலகம் ஓடுகிறதா? நாம் இந்த இச்சைகளுக்கு, இந்த உலகத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு, இந்த பியூர் ஹார்ட், சுத்த இருதயத்தோடு நம்ம என்ன செய்யணுமா? கர்த்தரை தொழுது கொள்ளணும், அவருக்காக பணி செய்யணுமா? அது எப்படி இருக்கணுமா? நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தை இவைகளை அடையும்படி நாடு. நீ அடைய வேண்டியது நீதி. ஏனென்றால் அது அரிது, எங்குமே கிடைக்காது. உன்னிடத்தில் இருக்குமா? அதையே நாடு. விசுவாசம், தேவன் மேல நாம் விசுவாசம் வைத்து நாம் ஓடுகிற பயணம். அன்பையும், கிறிஸ்து நமக்கு காட்டின அன்பு, கல்வாரின் அன்பு, மன்னித்த அன்பு, ஒவ்வொருவரை நேசித்த அன்பு, பாவிகளை நேசித்த அன்பு, பாவத்தை வெறுத்த அன்பு, சமாதானத்தை நாம் இவைகளை நாடுபடி இந்த கால வேளையில நாம் தியானிக்கிறோம். நாம் எதை தேடுகிறோம்? எதற்காக ஓடுகிறோம்? எதை நாம் பின்தொடர்ந்து நாம் ஃபாலோ பண்றோம்? புத்தி ஈனமும் ஆயுதமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகி ஒரு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்ட நாம், அவரை ஃபாலோ பண்ணுகிற நாம், நோ ஆர்குமெண்ட்ஸ், இந்த ஃபூலிஷ் அண்ட் ஸ்டூபிட் ஆர்குமெண்ட்ஸ், அது என்ன கொண்டு வரோமா? சண்டையை கொண்டு வரும். ஒருவேளை நாம் சண்டை போடுகிறவர்களாய், நாம் விரோதிக்கிறவர்களாய், பகைக்கிறவர்களாய், குரோதம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமா? கிறிஸ்துவின் அன்பு நம்ம இல்லை. நம்ம வேற யாரும் ஃபாலோ பண்றோம்? கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமா இருக்க வேண்டும். ஒருவேளை நீ தேவனை ஃபாலோ பண்றியா? கர்த்தருக்கு நீ ஊழியக்காரனா இருக்க விரும்புகிறாயா? கர்த்தரை நம்புகிறாயா? நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாயா? நீ நிச்சயமாய் சண்டை பண்ணுகிறவனா இருக்கவே கூடாது. எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனா நாம் இருக்கணும். போதக சமர்த்தனம், தீமையை சகிக்கிறவனமா நாம் இருக்கணும். எல்லாரும் விரோதமா பேசுவார்கள், காரணம் இல்லாமல் நம்ம மேல பழி சுமத்துவார்கள், நம்மளை பரியாசம் செய்வார்கள், கேலி செய்வார்கள். சகிக்கிறோமா? எதிர்த்து நிற்கிறோமா? நாம் எதிர்த்து நின்றவர்களா இருந்தால் சத்தியத்தை அறியும்படி அவங்களுக்கு சான்ஸ் இல்லாம போகும். நம்ம அவங்களை போல பகைத்தால் அவங்க மனம் திரும்புவதற்கு அந்த சான்ஸ் நம்மளே மிஸ் பண்ணலாம். நம்ம தடையா நிற்கிறோம். ஒருவேளை நீ சகித்து பார், தேவன் அவங்களை மனசை மாற்ற, தேவனை ஏற்றுக்கொள்ள அது ஒரு சந்தர்ப்பமாயிருக்கும். பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டு இருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்காதவனால் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிற காரியங்கள், நீ இப்படியெல்லாம் இருக்கணும், இவைகளை விட்டு விலகணும், இவைகளை நீ நாடணும், சகிக்கணும், தேவனுக்காக நீ நிற்கணும். நீ தேவனுக்காக நின்று பார், உனக்காக தேவனும் நிற்பார். தேவனே இந்த கால வேளையில இதை வாசிக்கிற நாங்கள், கேட்கிற நாங்கள், தியானிக்கிற நாங்கள் இவைகளோட விட்டு விடாதபடி அது என்னுடைய பிராக்டிக்கல் டெய்லி லைஃப்ல அதை நாங்க ஃபாலோ பண்ண, சகிக்க, அன்பையும் நீதியையும் சாந்தமா இருக்க, சமாதானத்தை இருக்க, சத்தியத்தை போதிக்க, சத்தியத்தை நாங்கள் ஃபாலோ பண்ண, உண்மையான கடவுளை அறிகிற அறிவு, எங்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்த தேவனை ஏற்றுக்கொண்டு உங்க வழியில நடக்க உணர்வுள்ள இருதயங்களை மாற்றித்தாரும். அதற்கு தடையா எங்களுடைய சுபாவங்கள் இல்லாதபடி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென்.